ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். சூப்பராக அந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தர்பூசணி ஜூஸ் தான் வந்து போட போகிறோம். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா சர்பத் ஊற்றி தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து சர்பத் அந்த பழம் வந்து இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்பத் ஊற்றி அடித்து பண்ணுங்கள். அப்படி இல்லை பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சீனியோ எதுவுமே போட வேண்டாம், நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் புதினா கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் எதுவுமே வந்து போடலை. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தர்பூசணி பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் வந்து வித்தவுட் தான் போட்டிருக்கேன். இந்த பழம் வந்து கொஞ்சம் பிஞ்சி பழம் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப இனிப்பும் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து சர்பத் ஊற்றி தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்பத், நம்ம நன்னாரி சர்பத் சிவப்பு கலரு, அதை ஊற்றிக்கிடலாம். இன்னும் இனிப்பு எக்ஸ்ட்ரா வேணால் ஊற்றிக்கிடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் புதினா வேணால் ஒரு 2லேருந்து 3 இலை போட்டுவிடுங்க, ஃப்ளேவராக இருக்கும். இது வந்து ப்ளெயினாக தான் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கு ஐஸ் போடணுன்னா இந்த நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 கிளாஸ் வந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கார்னிஷ் பண்ணுறதுக்காக மட்டும் நான் வந்து புதினா வந்து மேலே வந்து வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மலாகவே பார்த்திங்கன்னா சர்பத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது தர்பூசணி பழத்தில் போடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.